அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன் பேசுகிறேன். இந்த இந்த மாதம் புரட்டாசி மாத பிறப்பு செப்டம்பர் 17 புதன்கிழமையிலிருந்து தொடங்குகிறது. அன்று ஏகாதசி திதி ஆகும் புதன்கிழமையாகவே வருகிறது. 12 ராசிகளில் கன்னிராசி புதனுடைய வீடாகும். அதன் அதிபதி புதனாகிறார். இந்த புரட்டாசி மாதம் இந்த வருடம் மாதப்பிறப்பும் ஏகாதசி திதையும் புதன்கிழமையும் சேர்ந்து வருவது பெருமாளை வணங்குவதற்கு மிக உகந்த நாளாகும். அன்றைய நாளில் புதனுடைய அதிதேவதையான மகாவிஷ்ணுவை நாம் வழிபடுவது இரட்டடிப்பு பலனை கொடுக்கும். புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருப்பதும் பெருமாள் வழிபாடு செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். இதனால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் குறைந்து வளமான வாழ்க்கை நமக்கு உண்டாகும். பிற மாதங்களில் சனிக்கிழமை விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் கடைபிடிப்பது நல்லதாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் பெருமாள் மந்திரங்களை சொல்லுவதும் பக்தர்களுக்கு பரிபூரண அருளை இறைவன் வழங்குவார். பெருமாளுக்கு துளசி மாலை, துளசி அர்ச்சனை, மாவிளக்கு, தளிகை சமர்ப்பணங்கள் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். குறிப்பாக அன்றைய தினம் திருப்பதி ஏழுமலையானை மனதார நினைத்து வழிபாடு செய்து வருவது இருமடங்கு பலன் கிடைக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நவராத்திரி வழிபாடும் ஆரம்பிக்கிறது. மகாலய பட்ச அமாவாசையும் இந்த புரட்டாசியில் தான் வருகிறது. முன்னோர்களுக்கு வருடாந்திர திதி கொடுக்காதவர்களும் இறந்த திதி தெரியாதவர்களும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை போன்ற இந்த 3 அமாவாசைகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். அதில் முக்கியமானது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையாகும். நமது குடும்பத்தில் முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்தாலும், முக்தியை அடைந்தாலும், மறுபிறவி எடுத்தாலும் நாம் அவர்களுக்கு செய்யும் பித்ரு பூஜை அவர்களை சென்று அடையும். ஒரு ஜீவன் தனது சரீரத்தை விட்டு விலகும் பொழுது 9 நாட்கள் இந்த பூமியிலேயே சுற்றி வரும். அதற்காகத்தான் நாம் அந்த தோஷத்தை போக்குவதற்காக 16 நாட்கள் விசேஷ பூஜைகள் செய்கிறோம். அதன் பின்னர் அந்த ஜீவன் பூ உலகத்தை விட்டு பித்ருலோகத்திற்கு செய்கிறது. குடும்பத்தார் செய்யும் பூஜைகளும் தர்ப்பணமும், பூஜையின் போது நாம் அளித்த எள்ளும் நீரும் நமது முன்னோர்கள் உணவாக அருந்தி நம்மை ஆசீர்வதிக்கின்றனர். நாம் செய்யும் எந்த ஒரு பித்ரு தர்ப்பணமும் வீணாவதில்லை. தர்ப்பணத்தால் மனம் மகிழ்ந்து நமது பித்ருக்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசி நம்மை வளத்தோடும் நலத்தோடும் நீண்ட ஆயுளோடு வாழ வைக்கும் என்று கூறி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.